யார் வந்து என்ன பிரச்சனை? என் புருஷன் உயிர் வருமாங்க, என் புருஷன் உயிர் வருமாங்க. என் பிள்ளைங்க ரெண்டாவது நீக்குதுங்க. என் பிள்ளைங்க எப்படிங்க பதில் நான் சொல்லுவேன்? என்னால வாய் விட்டு சொல்ல முடியலைங்க. அப்பா இல்லைன்னு சொல்ல முடியலைங்க. அதுக்கிட்ட என்னால என் பிள்ளைங்க கிட்ட என்னால பேச கூட முடியலைங்க. அப்பா எங்கம்மான்னு கேக்குதுங்க, ஏமா இன்னும் வரலன்னு கேக்குதுங்க. நான் எப்படிங்க பதில் சொல்லுவேன்? குழந்தைங்க அதுங்க, குழந்தைகிட்ட நான் என்னங்க சொல்லுவேன்? ஐயோ என் புருஷன் 14 வருஷமா வேலை செய்யறாருங்க. இந்த வேலைய இந்த மாதிரி ஒரு நாள் ஆனது இல்லைங்க. 14 வருஷமா வேலை செய்யறாருங்க. 14 வருஷமா வேலை எடுத்து செஞ்சுன்னுக்குறாருங்க. ஒரு நாள் கூட ஒரு சின்ன காயம் கூட வராதுங்க கையில. என்ன நடந்துச்சுன்னு யாராவது சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலைங்க. எனக்கு வேற நம்பர்ல இருந்து எங்க வீட்டுக்காரர் தான் பேசுறாரு நினைச்சு சொல்லுப்பான்னு சொன்னேன். நானே என்னப்பா சொல்லு லேட் ஆகுமா அப்படின்னு கேட்டேனே. ஏன்ப்பா இவ்வளவு லேட்? நான் கேட்டேனே எனக்கு டைம் நான் பார்க்கல. என் புருஷன் எப்ப வருவாங்க? ஃபோன் வந்திருக்கு 6 மணிக்கு போனவருக்கு பார்த்தனே. நான் ஃபோன் பண்ணனே, நானே ஃபோன் பண்ணனே. வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுவாரு. லேட் ஆயிடுச்சுன்னா செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டா கூட வேற நம்பர்ல இருந்து எனக்கு பண்ணுவாரு. செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா, அதான் வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டதே வந்துடுறேன் சொல்லுவாரு. அப்படி சொல்றாரு தானே நான் எடுத்தேன். அப்படி சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்றாருன்னு நினைச்சேனே. நான் என் வீட்டுக்காரு பொருள் மேல இருக்குதுன்னு தான் நான் கேட்டேனே. யாருங்கண்ணே சொல்லுங்க, நான் கேட்டேனே. எப்போ வரும்னு கூட நான் கேட்டேனே. மயக்க அடிச்சு கிடக்குறாங்கம்மா, கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு. சரி காலைல காய தூக்கி நான் ஆஸ்பத்திரிக்கு நான் கூட்டு போலான்னு பார்த்தேனே. நான் கூட்டு போறேங்க தான் வரேங்க வேலை செய்யறதுக்கு. எங்கங்க சொல்லுங்க, நான் சொல்றேனே. கடைசியில் அவங்க ஆஸ்பத்திரியில இருந்து தான் பண்ணிருக்கிறாங்களா, என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்க எங்கேருந்து பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. எங்கேருந்து பண்ணாங்கன்னு தெரியாதுங்க. என் வீட்டுக்கார செல்லு எப்படிங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? என் வீட்டுக்காரு செல்லு சுவிட்ச் ஆஃப் எப்படிங்க ஆச்சு? ஆன்ல தானங்க இருந்தது, எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? நான் போன் பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பேசுறேன். முடிஞ்சிருச்சுமா, வேலை முடிஞ்சிருச்சுமா, அதை ஆன் பண்ணி விட்டு வரேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப் வரும். எனக்கு பயம் வந்துச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆகாதே செல்லு, சுவிட்ச் ஆஃப் ஆகாதே செல்லு, சுவிட்ச் ஆஃப் ஆகாதே. காலையிலேருந்து வேலைக்கு போயிருந்தா ஒன்றுமே இருந்திருக்குமே. வேலை கூட போகலையே இன்னைக்கு. வீட்டில் தாம்மா இருக்கிற சொன்னாரு. வீட்டில் தாம்மா இன்னைக்கு காலையிலேருந்து வீட்டில் தாம்மா இருக்கிற சொன்னாரு. ஐயோ கடவுளே, நான் எங்கே போய் சொல்லுவேன்? நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன்? என் வீட்டுக்கார நான் எங்கே போய்